ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கேக் செய்யலான் இருக்கேன். 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து ரெண்டையும் சலித்து கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு முட்டையும் புளிச்ச தயிர் இருந்துச்சு, அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாவோடு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கூட நான் 3 விதமாக செய்யலான் இருக்கேன். மேங்கோ ஜாம் எடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஜாம்லையும் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு மேங்கோ கேக்கும் அதுக்கப்புறம் சாக்லேட் கேக்கும் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஏபிசி ஜூஸ் கேக்கும் சேர்த்து 3 விதமாக கேக் செஞ்சுருந்தேன். என் பசங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க. அதே நேரம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். என் பசங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. இன்னொரு கப்பு உள்ளது மட்டும் நான் இன்னும் எடுக்கலை, ஆனால் அது மேலே நட்ஸு சேர்த்துருந்தேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்தா அவங்க பசங்க சாப்பிடும்போது வாயில் தட்டாமல் அது பாட்டில் போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக்